வணக்கம். இன்னைக்கு நம்ம தடயம் வெப் சீரிஸ் ஜி5ல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. சமுத்திரக்கனி, ஷிவ்தா இவங்கலாம் நடிச்சு நவீன்குமார் பழனிவேல் அவங்க வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒரு பீரியடுன்னு சொல்லலாம். பட் கைண்ட் ஆஃப் ஒரு 1995 அந்தல இருந்து ஒரு 2000 வரைக்குள்ள நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்திருக்கு. கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, அதியமான் எஸ்ஐ சமுத்திரக்கனி அவங்க வந்து ஒரு ஸ்டேஷன்ல இருக்காங்க. பட் இத்தனைக்கும் அவங்கள வந்து ஸ்டேஷன்ல அவ்வளவா யாரும் பெருசா எதுவும் கண்டுக்கிறது இல்ல. அவரும் வந்து எப்போ பார்த்தாலும் டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு பிஸ்கட்லாம் தொட்டு சாப்பிட்டு இருக்காரு. இப்போ குழந்தைங்க டியூஷன்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப அங்க வந்து சிவதா இவங்கலாம் ஜாயின் பண்ணாங்க. அப்ப அந்த ஊர்ல வந்து ஒரு கேஸ் வந்து பரவலா போய்கிட்டு இருக்கு. ஐ மீன் அப்பதான் வந்து அவங்க அந்த ஊர்ல வந்து ஒரு கொலை ஒண்ணு நடக்குது. அந்த வீட்டுக்கு போய் இன்வெஸ்டிகேட்லாம் பண்ண போறாங்க. சமுத்திரக்கனி என்ற சிவதெல்லாம் போறாங்க. இவங்க வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் எகைன் அந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமா மூஞ்சில அட்டாக் பண்ணி பெருசா எந்த நகையும் திருடு போகாம ஜஸ்ட் வந்து தாலி அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தேடி இருக்காங்க. அப்புறம் செவுத்துல வந்து கொஸ்டின் மார்க் மட்டும் போட்டுட்டு கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கேஸ் இவங்களுக்கு வருது. அவங்க வந்து இந்த விஷயத்துல நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த சிவதா வந்து அப்புறம் மேல் இடத்துல எல்லாருமே வந்து என்ன சமுத்திரக்கனி எதுவும் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு, சும்மா தான் சுத்திட்டு இருக்காரு அப்படின்ற போது தான் அவர் வந்து எவ்வளவு டேலண்டடான எவ்வளவு விஷயங்களை அப்சர்வ் பண்ணியிருக்காரு, நோட் பண்ணியிருக்காரு, இவ்வளவு இந்த கேஸ்க்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாருன்னு சிவதா அந்த டீம்ல அவங்க ஆட் பண்ணிக்கிட்டு இந்த விஷயத்த இன்னும் ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேரலா இன்னொரு ஸ்டோரியும் போயிட்டு இருக்கு. பட் ஆக்சுவலா இது வந்து கொஞ்சம் நான் லீனியர் ஸ்டோரி மாதிரி. அந்த சைட்ல நடக்கிற ஸ்டோரி கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நடந்தது. அந்த இடத்துல இவங்க ஓப்பனாவே அந்த யார் கொலை பண்றாங்க எத அப்படின்ற விஷயத்த ஆரம்பத்திலே இவங்கதான்ற மாதிரி ஆரம்பத்திலே காமிச்சிடுறாங்க. அவங்க வந்து ஐ மீன் இது ரெண்டுமே தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல நடக்குது. அவங்க வந்து கொஞ்சம் ஆந்திராவை சேர்ந்த ஆளுகள். அவங்க வந்து தான் இந்த கொலைகள்லாம் பண்றாங்க. கொலை பண்ணிட்டு அந்த வெறும் அந்த தாலியும் வந்து அப்புறம் அண்ணா கயிறு மட்டும் திருடிட்டு போய் வச்சுக்கிறாங்க. அது வரைக்கும் அப்புறம் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஆந்திரா, தமிழ்நாடு மாத்தி மாத்தி எல்லா இடத்துலயும் பண்றாங்க. கொலைகளும் சேர்ந்து நடக்குது. அதுக்கப்புறம்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலதான் தெரிய வருது. மொத்தம் 77 கொலைகள் இதே மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. சேம் டைம் அவங்களுக்கு ஒரு 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 விஷயம் நடந்திருக்கு. ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு நடந்திருக்கு. அதனாலதான் அவங்க அப்ப இருந்து இவங்க இந்த விஷயத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இந்த மாதிரி சில விஷயங்களை சுத்தி இது நகருது. அதுக்கப்புறம் சமுத்திரக்கனி இந்த டீம்லாம் சேர்ந்து அவங்கள கண்டுபிடிச்சாங்களா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் மிச்ச வெப் சீரிஸோட கதை. மொத்தம் 6 எபிசோடு இருக்கக்கூடிய இந்த வெப் சீரிஸ் ஜி5ல இப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு இந்த இந்த வெப் சீரிஸோட ஒரு போஸ்டர்ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர்ஸோ இந்த இங்க வந்து இவங்க பண்ற ப்ரமோஷன்ல பாக்குறப்போ ஓகே, இது கொஞ்சம் நம்ம பார்த்த ஒரு விலங்காகட்டும் வதந்தி ஆகட்டும் இந்த மாதிரி சாயல்ல ஒரு நல்ல வெப் சீரிஸ் வரப்போகுதுன்னு நினைச்சா அகைன் வச்சு செஞ்சு விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 6 எபிசோடுன்னு சொல்லி வெப் சீரிஸ் தான் சொல்றாங்க. பட் ஒவ்வொரு எபிசோடும் அரௌண்ட் ஒரு 20-25 நிமிஷம் ஓடுது. அதுல உங்களுக்கே தெரியும் எண்ட் கிரெடிட்டும் டைட்டில் கிரெடிட்டும் போக மிச்சம் ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டாலும் மொத்தம் 6 எபிசோடும் சேர்த்து ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம் தான். ஆக்சுவலா இது படத்தை தான் வெப் சீரிஸ்ங்கிற பேர்ல இவங்க பிரிச்சு பிரிச்சு இப்போ ஆக்சுவலா இதை தியேட்டர்ல விட்டா கண்டிப்பா ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாம இருந்திருக்கு. அட்லீஸ்ட் இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி திரைக்கதை அமைச்சிருந்தா நல்லா இருக்கும். சரி, உண்மை சம்பவத்தை அடிப்படையா தான் வச்சிருக்கு. இவங்க வந்து ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி இடத்துல யார் அவங்கன்னு கண்டுபிடிக்கிறதுல நமக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். அவங்களுக்கு இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு வந்து தெரியல. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்கன்றதே அட்லீஸ்ட் அதையாவது இன்ட்ரெஸ்டிங்கா காட்டியிருக்கலாம். இந்த மாதிரி எங்கேயுமே இன்ட்ரெஸ்டிங்காவும் எந்த இடத்துலயும் நகரல. தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் இவங்க வந்து 2 மணி நேரம் அந்த இருக்கிற வெப் சீரிஸ்ல நிறைய இடத்துல வந்து திரும்ப ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், அப்புறம் பெருசா எந்த ஒரு மூமெண்ட் இல்லாம தான் இருந்துச்சு. மும்பை ஆக்சுவலா ஒரு எதுக்காக ஓடுதுன்றே தெரியாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது பீரியாடிக் ஐ மீன் அந்த 1990கள்ல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்கு அப்படின்னு வேற சொல்றாங்க. பட் அகைன் அந்த மாதிரி ஒரு 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 இம்பாக்ட் கொடுத்த ஒரு வெப் சீரிஸாவும் இல்லை. நிறைய இடத்துல ரொம்ப டல்லாவும் ஸ்லோவா தான் போச்சு. அட்லீஸ்ட் சமுத்திரக்கனியாவது ஏதாவது பண்றாரு, இவங்களே ஏதாவது பண்ணுவாங்க, ஏதாவது ட்விஸ்ட் இருக்கும், டர்ன்ஸ் இருக்கும், சரி அதுலயே ஒரு திருப்பு முனை இருக்கும். சரி அட்லீஸ்ட்ப்பா இவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு ஒரு நீதி நியாயம் ஏதாவது கிடைக்குதுன்னு பார்த்தா அதையும் கிளைமேக்ஸ் எதுவும் காட்டாம ஒரு கேஸ்ட் மட்டும் கொடுத்து இப்ப நீங்க பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால பெருசா எங்கேயுமே இது இந்த விஷயம் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா அவங்க அந்த அவங்க சைட்ல ஒரு நியாயத்தை காமிச்சோம், அங்க வந்து சில விஷயங்கள் சென்டிமெண்டலா கொஞ்சம் காமிச்சாலும் அதுவும் பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. சந்திரகமணி யூஸ்வலி இதுதான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். ஓகே, டீசெண்டா எல்லாமே இருக்கு. இன்ஸ்டியூட் தான் அவங்க எல்லாமே பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எந்த ஒரு இஷ்யூஸ் இல்லை. பட் அகைன் இதுல ஒரு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா நடக்குதுன்னு இல்லை. சும்மா ஒரு நார்மலா சப்புன்னு போற வெப் சீரிஸா தான் இருக்கு. இன்கேஸ் வந்து உங்களுக்கு வேற எதுவுமே பாக்குறதுக்கு இல்லை, உங்ககிட்ட ஜி5 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு,
இல்ல எனக்கு சும்மா தான் இருந்துட்டு இருக்கேன், நான் அப்படி என்னதான் இருக்கு இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்போ உட்காந்து மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணாலும் ஒரு மாதிரி டிசப்பாயிண்டிங்கான ஒரு என்னடா ஒரு பெருசா இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ்லாம் நிறைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வைக்கக்கூடிய ஒரு ஸ்கோப் இருந்தாலும் அதெல்லாம் வைக்காம சப்புன்னு ஆரம்பத்துலேயும் இந்த வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி இது ரொம்பவும் சுமாரான நம்மளே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஆவரேஜான ஒரு வெப் சீரிஸ் தான். G5ல இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. அதான் உங்களுக்கு இன்கேஸ் ட்ரை பண்ணணும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்க. மற்றபடி இது டோட்டலா ஒரு ஆவரேஜ் வெப் சீரிஸ் தான். ஓகே. வேற அடுத்து வேற ஏதாவது ஒரு படத்துல நம்ம திரும்பவும் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.